வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்க ஒரு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க, கிஷன் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர். அவர் அடுத்து தமிழிசை அந்தமான் போன மாதிரி அவர் இங்கே வராவில் வந்துட்டு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் போகும்போது பலரும் அதுக்கு போட்டி போடுறாங்க, டெல்லியில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அவருக்கே சென்னை என்னன்னே தெரியாது. அவரே போய் ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு ஆள் கூப்பிட்டு வந்தாலும் தெரியலன்னா அங்கே பிக்கப்புக்கு ஆள் போகாம விட்டாங்கன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. கிஷன் ரெட்டி கமலாலயத்துக்கே வழி தெரியாதவரெல்லாம் கூப்பிட்டு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை, இப்போ ஹெச் ராஜா எல்லாம் அவருக்கு பழக்கமாக இருக்கும்ல, தேசிய பொறுப்பில் இருந்திருக்காரு. அவர் பக்கத்தில் ஆந்திராவில் ஃபோட்டோவை காட்டுவாங்க, ஆல்பத்தை காட்டுவாங்க. டக்குன்னு முதல் இடத்துல ஹெச் ராஜா காட்டுன்னா பயந்துருவான். யார் அது பயங்கரமாக இருக்குன்னு இவர் ஒருத்தர் வச்சுக்கோங்க. டக்குன்னு தமிழிசையை ஃபோட்டோ காட்டுவாங்க. நான் கிளம்புறேன்டா ஊருக்கு, ஏன்டா நீ வந்தவொடனே மிரட்டுறீங்க இப்படி ஃபோட்டோவை காட்டு. ஒரு 10 ஃபோட்டோவை காட்டுவாங்க, தூக்கி போட்டு கடைசியாக அண்ணாமலை ஃபோட்டோவை காட்டுவாங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு தெரியல. இப்போ அவங்க தான் தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரத்தை கொடுத்து கிளி சீட் எடுக்கும்லங்க. அந்த மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ வந்து அந்த கிஷன் ரெட்டி முன்னாடி போடுவாங்க. அந்த ஆளுக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் பதார்த்த ஜோதிடர் இவங்கெல்லாம் உட்காந்து பூஜை கீஜை பண்ணி அப்படியே கண்ணை மூடிட்டு கையை விட்டு எடுங்கன்னுவாங்க. எடுக்கிறதுல எவன் வரானோ அவன் தான் தலைவர். தேர்தலில் வைக்க மாட்டாங்க. இதுதான் தேர்தல் தான். இது சீட்டு குளிக்க இல்லை, ஃபோட்டோவை குளிக்க போடுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல காமிப்பாங்க 10 இது இருக்குன்னு. ஆனால் குலுக்கி போடுறப்ப வெறும் அண்ணாமலை ஃபோட்டோவை வேறு ஆங்கிளில் வச்சு போட்டுருவாங்க. கண்ணை மூடிட்டு எடுங்கன்னு எடுத்துகிட்டு பார்த்தா அண்ணாமலை இருந்துச்சுன்னா அண்ணாமலை, இல்லைன்னா முருகன் மாதிரி எங்கேயாவது ஏதாவது இருப்பான், எங்கேயாவது பிறந்திருப்பான் நேரம் பாஜக தலைவராக இருக்குது, எடுத்து வைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் இருக்காது நிச்சயமாக. யானை மாலை போடுற மாதிரி தான் யாருக்கு போடுறது. அந்த இதில் படத்தில் போடுவாங்க, இல்லை பிச்சைக்காரனுக்கு போய் மாலையை போட்டு விட்டுரும், கடைசியில் அவனை மன்னராக்கி சரஸ்வதி சபை அந்த மாதிரி டி நகர் பக்கம் யானைக்கு மாலையை கொடுத்து அப்படியே விஜயதாரணிலாம் லிஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா? விஜயதாரணி லிஸ்ட்டில் விஜயதாரணி ஃபோட்டோலாம் வைக்கிறாங்க. என்ன லூஸா? விஜயதாரணியில் ஆஃபீஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இங்கேயும் காணா, அங்கே ஊர்லேயும் ஆண்டு துழுவ போராட்டத்துலேயும் காணா. என்னதை எப்படி பதவி கொடுப்பாங்க? பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு கேஸ்க்கு அப்பியர் ஆகும்போது பைட் எடுக்கிறாங்களே தவிர அந்தம்மா அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க, வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. கன்னியாகுமரினா அங்கே காங்கிரஸ்காரங்கெல்லாம் வந்து நினச்சிக்கணும், மாறி போனீங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுன்றது ஒரு பெரிய உதாரணம். விஜயதாரணி வரவே மாட்டாப்புல, விஜயதாரணியெல்லாம் ஒழிச்சிட்டாங்க, அப்பயே முடிச்சிட்டாங்க. அவங்களே வாயை விட்டு அண்ணாமலைகிட்ட கேட்டாங்க மேடையில், இன்னும் பதவி கொடுக்காம இருக்கீங்க. அண்ணாமலை இல்லை, என்னைய நம்பாமல் பெரிய அப்பாட்டக்கரை வைக்கல. நீங்கள் போய் டெல்லியில் போய் அதுவும் தேசிய தலைவர் மத்தியில் தான் சேருவீங்களோ அப்படின்ற மாதிரி கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி பெரிய நேரடியாக அதை தான் ஆவார், பெரிய ஆஃபீஸர் இவருன்ற மாதிரி. அந்த மாதிரி டெல்லியில் தான் சேருவேன்னு சொல்லி முருகன்கிட்ட ஏமாற்றி சேர்த்து விட்டாங்க. டெல்லியில் ஒரு பெரிய தலைவர் இருக்கார், அவர் மத்தியில் சேர்ந்துக்கிறீங்களான்னா ஓகேன்னு இருக்கு. அவர் மத்திய அமைச்சர்னு இருக்காங்க. அப்போனா நட்டாவாக இருக்கும், இல்லை அமித்ஷாவாக இருக்கும்னு நினச்சி ஜெய்சங்கராக இருக்குன்னா அந்த நேரம் கதவு திறந்து பார்த்தா முருகன் வந்திருக்கு. அப்போ வாங்க முருகன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. வாங்க மேடம் அப்படின்னோடனே வாங்க சேருங்க. நான் இல்லை எங்கே நட்டாச்சி குட்டாச்சிலாம் காணான்னு, நான் தான் மத்திய அமைச்சர் அப்படின்னு. அப்போ இல்லை யாரும் மத்தியில் ஏன்ட்டு தான் நீங்கள் சேரணும், ஓன்ட்ட சேர்றதுக்கான அங்கேருந்து வண்டி ஏறிங்க வந்தேன், நாங்கடா இதுக்கு நான் கையை கருக்கியிருப்பேனே அப்படின்ட்டு வேறு வந்தாச்சு. வெளியே விட மாட்டான், இல்லை கதவை சாத்திட்டு சேரலைன்னா கதவை தாபா போட்டிருக்காங்க. அப்புறம் வம்பா சேர்ந்துட்டு அப்புறம் அந்த மெம்பர்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் தான் கதவை திறந்து விட்ருக்காங்க. ஏன்னா பாதியில் முருகன் நினச்சி ஓடிடுச்சு, இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்கனால அது அப்படியே இருக்குது. அந்தம்மா வாழ்க்கை அன்றைக்கே நாசம் முடிஞ்சு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க இல்லை தாலி கட்டிட்டான் முடிஞ்சு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. அந்தம்மா அந்த காடை வாங்கிச்சு பாருங்க, நாசம்தான். பேய் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தாயத்து கீழே கிடக்கும், அதை போய் மிதிச்சிடுவாங்க. மிதிச்ச அன்றைக்கே வாழ்க்கை நாசமாக போயிடும், பூரா பேயாக தான் வரும். அவன் அங்கே போவோம் இங்கே போவோம், தாயத்தில் தான் செய்வனை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காடை கையில் தொட்டுச்சு பாருங்கள் பாஜக உறுப்பினர் அந்த அம்மா பேரை போட்டு அடித்து கொடுத்தாங்க பாருங்க. அந்த காடை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சது தான். அது வந்து ஏதோ செய்வன தாயத்து மாதிரி. அதோட பதவி போச்சு, இது போச்சு, வாழ்க்கை நாசமாக போச்சு, எம்எல்ஏ பதவி போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எம்பி சீட்டும் கொடுக்கல, முடிச்சு எதுவுமே ஊருக்குள்ளே போகலான்னு பார்த்தா அந்த காடை தூக்கி ஏதாவது அமாவாசை அன்னைக்கு, இது பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போய் சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு போய் போட்டு எரிச்சிட்டு வந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு பரிகாரம் யாரும் சொல்ல மாட்டேறாங்க. வந்துட்டால் அந்த அம்மா வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். இந்த காடை வீட்டில் வச்சிருக்க வரைக்கும் ஆபத்து தான். வழக்குகளில் தோற்க வேண்டிய நிலைமை வரலாம்,
வழக்குகள் வராமல் கூட போகலாம். இது அந்த மாதிரிலாம் இருக்குது. அரசியலை தாண்டி பர்சனல் பர்சனல் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ எப்படி ராணி மேரில் அந்த மாதிரி இருந்துச்சு, டிபேட் வர்றது என்ன, போகிறது என்ன, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது என்ன, ஹைகோர்ட்டுக்கு போகிறது என்ன, இங்கே வந்தாலே இப்போ ஆஃபீஸில் மிரட்டுறது என்ன, யார் தெரியுமா, நீங்கள் எனக்கு மாநில தலைவர் தர மாட்டீங்களா, அந்த ரேஞ்சுக்கு மாநில தலைவர் ரேஞ்சுக்கு நினச்சிட்டு இருந்தான்னா அம்மா போய் அண்ணாமலையிட்ட போய் கை கட்டி நின்று கெஞ்சிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் விதி தான், என்ன பண்ணுறது. குஷ்பு அவர்கள் நேற்று போராட்டம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வானதி தலைமையில் இன்றைக்கி ஆளுநரை போய் மாளிகையில் சந்திச்சு. இதுக்கு ஆளுநருக்கு மாளிகை வரும் பார்த்தீங்களா வானதி. ஏன்னா வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய் மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். மதுரைக்காரங்களை பற்றி வானதிக்கு நல்லா தெரியும். எதையா ஒன்று கேஸை போட்டு போலீஸில் வந்து என்னத்தையா ஒன்று பண்ணி விட்ருவாங்க, கலவரம் பண்ணி விட்ருவாங்க. ஒரு டைம் என்னென்னா, நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்வி சேகர் நானும் காரில் போய்கிட்டு இருந்தோம். தினமலரில் இருக்கும்போது ஒரு சிறப்பு பேட்டி, ஏழைகள் இருக்க ஏரியாவுக்குள்ளே அப்போ எஸ்வி சேகர் ஃபேமஸாக இருக்காப்புல, போனால் அந்த மக்களோட ரியாக்ஷன் என்னான்னு பார்க்குறது. கூப்பிட்டு போனால் உட்காந்துருந்தாப்புல எஸ்வி சேகர் பின்னாடி, நான் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன், இவர் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. நான் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு வந்துருக்கேன். அம்பாசிடர் இருக்கார். திடீர்னு என்ன பண்ணேன், இறங்கியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வண்டியில் என்ன ஒரு கூட்டமே வந்துட்டாங்க. வந்தோடனே ஜன்னல் வழியாக கை கொடுக்குறாங்க, அது விண்டோ வழியாக. எஸ்சிசிஆர் கையை பிடிச்சி கொடுக்குறவன் மேலே அடிச்சு இங்கே ஐயோ அப்பா நான் வர்றாப்புல. எஸ்சி சேகரா என்னடா இதுன்னு திரும்பி பார்க்குறேன், இது என்ன இப்படி கத்துறாரு அப்படின்னு பார்த்தா, வீணாக போனவனே, நாசமாக போனவனே, என்ன அறிவு இருக்காயா அவனுக்கெல்லாம், கை கொடுக்குறேன்ட்டு பேர் இப்படி ஆட்டி வண்டியில் இடிச்சு, அப்புறம் என்னன்னு பார்த்தா வீங்கி ரத்தம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கை கொடுத்துருக்காங்க அவன் பிடிச்சி ஜன்னலில், அவ்வளோ உடச்சி ஒரு சினிமா ஸ்டார் செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அனுபவம். இன்றைக்கி அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் சொல்கிறது அவருக்கு 35 வயசு இருக்குது, 40 வயசு இருக்கும்போது, இந்த 45 வயசு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இந்த லாங் ட்ராவலில் இந்த 30 வருஷத்தில் எத்தனை பேரை பார்த்துருப்பார், வெளியே வருவாரா? அந்த மாதிரி தான் மதுவந்தினா பெரிய அனுபவசாலி. அதே மாதிரி நீங்கள் இந்த அம்மா இருக்க கோயம்புத்தூர் வானதி, இதெல்லாம் தெரியும். மதுரைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு கழுத கூத்த பண்ணி நம்மளை இது பண்ணி விட்ருவாங்க. நம்ம போகக்கூடாது. ஆளுநர் மாளிகைன்னா ஆட்டோவில் போனோமா இல்லை காரில் போய் இறங்கினோமா, அப்படி உள்ள வரைக்கும் போயிட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றது தெரியும். போராட்ட காலத்துக்கெலாம் அவங்க வரமாட்டாங்க. ஆனால் லூஸாக பிடிச்சிருக்கு போராட்ட காலத்துக்கு வர்றதுக்கு. இது ஒரு போராட்டம் முதல்ல அதுக்கு தெரியும், அதனால் வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் குஷ்புவை கட்டி இறக்கி விட்ருக்காங்க. இது ஒரு இப்போ அந்தம்மா ஒரு பாவப்பட்ட ஜீவன் குஷ்பு. உண்மையிலே பாவம் தான், நல்ல டைப்பு தான் குஷ்பு, பர்சனலாக நல்ல டைப்பு. இந்த கொண்டு போய் இறக்கி ஆட்டுத்தொழுவத்தில் அடைச்சி விட்டு திருப்பி ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு வந்துருக்கேன். இந்த மாதிரி அதோட வாழ்க்கையில் நேற்று வந்து ஏதோ சந்திராஷ்டமமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏற்கனவே கூட அவங்க ஜோசியம் சொல்கிறவங்களாம் இருக்காங்கிறதுனால கேட்குறேன். இல்லை குஷ்பு கூட இல்லை, அது அண்ணாமலை கூட இருக்காங்க. அவங்க அண்ணாமலையை குழி தோண்டி பறிக்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க, தவிர குஷ்பு கூட. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கண்ணகி சிலையை நகர்த்தினதுக்கே ஒரு ஜோசியர் சொன்னது தான் காரணம்னெல்லாம் ஆமாம் சொன்னாங்கல்ல. கண்ணகி வந்து சிலையை வந்து சிலம்போடு அங்கே நிற்கிது, நிற்கும் போது ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொன்னானே எவனோ. ஏன்டா பீச் ரோட்டில் கண்ணகி சிலை இருக்கிறதுக்கும் ஜெயலலிதாக்கு ஆட்சிக்கு ஆபத்துக்கு என்னடா இருக்குன்னு அந்த லூசுகள் கூட இருக்கவனும் என்ன பண்ணால் நைட்டாக கண்ணகி சிலையை கொண்டு போய், கலைஞர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க, கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இதில் கொண்டு போய் அப்படி பத்திரமா வச்சிட்டாங்க. ஒன்று உடச்சி போட்டிருந்தா கூட திருப்பி கண்ணகி வந்திருக்காது. திருப்பி கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல இடறா அந்த கண்ணகி சிலையை கொண்டு திருப்பி போயிடாச்சு, வச்சு விட்டு போயஸ் கார்டனை நோக்கி இருக்குன்ட்டாங்க. கண்ணகி சிலையை எடுத்தான்னா இவங்க வீட்டை நோக்கி இருக்கான். ஸோ அந்த மாதிரி கண்ணகியை தொட்டாலே வேணதான். இப்போ தொட்டிருக்காங்க சிலம்பம் கிளம்போன்னு. குஷ்பு வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்தான். பிஜேபிக்கு தான் அது ஆபத்து, அந்த மாதிரி இருக்குது. அது அந்த கண்ணகி சாபம் வர விட்டுருக்கு. வாடகை கண்ணகி தான் அது, 500 ரூபாய்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சிலம்போட நடிக்கிறது தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது சாபம் நேற்று விட்டுருக்குல, ஏன்டா என்னைய நாடகம் போடுற கூட்டு வந்து போலீஸ்லேயே பிடிச்சி தரீங்க, நாசமாக போடுவீங்களா அப்படி இப்படின்னு வந்து இன்னும் அந்த சாபங்கள்லாம் போய்ட்டு கண்ணகி சாபம் போட்டு பண்ணி பாஜக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ கவர்னர் ஏற்கனவே விஜய் போய் கொடுத்தாரு, மனு வாங்கி வச்சிட்டாப்புல. அண்ணாமலை அன்னைக்கு போனார், வாங்கி வச்சிருக்காப்புல. இவங்க கொடுக்குறதையும் வாங்கி வச்சு அவர் என்ன தான் பண்ண போகிறாரு, எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் படித்து பார்ப்பார். அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ இந்த பிரிண்ட்டுன்னு ஒரு இதெல்லாம் ஆப்லாம் வந்துருக்கு, அதில் நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரேமாக போட்டு கொடுத்துரும், 300 ரூபாய் என்னமோ. அது மாதிரி கட்டி ஃப்ரேம் போட்டு இதில் போய் வச்சுக்குவார் அவங்க வீட்டில். அந்த இதில் இவர் இருக்கான்ல, யார் சந்தானம் சொல்லாப்புல, இல்லை இந்த புளியை தான் எங்கள் பாட்டி முறத்தை வச்சு விரட்டினாங்க, இந்த இதை தான் இது பண்ணாங்க, இது நம்புற மாதிரி இல்லையே, என்ன நம்புற மாதிரினா எங்கள் தாத்தா சோறு போட மாட்டார் அப்படின்ற மாதிரி கவர்னர் வீட்டில் கொண்டு வைப்பார். அவங்க பேரங்க வந்து பார்ப்பாங்க, எங்கள் தாத்தா அந்த காலத்தில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டு,
அங்கே இருந்தார், இவங்களை எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, இவர் வந்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைன்னு, இல்லைன்னா எங்கள் தாத்தா சோறு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கவர்னர் வீட்டில் வச்சுக்கலாம். அவங்க பேரம்பேத்திகள் விளையாடுறது. பேரம்பேத்தி சினிமா பார்த்தீங்கன்னா விஜய் தெரியும். ஓ விஜயே இல்லை, விஜய் அவங்கள அந்த இன்னொரு 25 வருஷம் கழிச்சு எப்படி விஜய் தெரியும்? அந்த பேரம்பேத்திகள் வச்சிருப்பாங்க. இவர் சூப்பர் ஸ்டார்னாங்க, இவர் தான் பேர் விஜய், இவர் வந்து தாத்தாட்ட மனு கொடுத்துருக்காருன்னு. இவன் பார்த்தாலே ஆள் ஒரு மாதிரியா இருக்காயா, இவங்க தான் குஷ்பு மனு கொடுத்தாங்க அப்படின்னு. இது யார் இந்த பாட்டி அப்படின்பாங்க. ஆனால் அவனுக்கு பாட்டி தானே, கிளவிதான். என்ன இன்னும் 30 வருஷம் கழிச்சு உள்ள சந்ததி என்ன தெரியும், இந்த மாலை நடிகையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நீ நம்பலைன்னா எங்கள் தாத்தா சோறு போட மாட்டார். இவர் தான் விஜய். ஒருத்தர் இருந்தார், அவர்லாம் தாத்தாட்ட மனு கொடுத்துருக்காங்க. இவன் தான் கருக்கா வினோத்து. தாத்தா வாழ்ந்த இடத்துல ஒரு பாட்டில் தூக்கி எறிஞ்சு சிறைக்கு போயிருக்காங்க. அவனை பெட்ரோல் கொண்டு வீசி தாத்தா வந்து என்னையே கூப்பிட்டு அவனை பிடிக்க வச்சுருக்காரு. அவ்வளோ செல்வாக்கா நம்ம தாத்தா பீகார்லேருந்து போய் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காரு. அஜித்தோல்லாம் வர வச்சார். அஜித்தோல்ன்றது யாருன்னா அவர்லாம் அந்த இந்தியாவுடைய ஒரு இதாக இருந்தார் ஒரு காலத்தில். அப்புறம் இவர் தான் பாண்டே. இது யாருன்னு, இது நம்ம ஊருக்கார மாதிரி இருக்குன்னு. இந்த பாண்டே தாத்தா வந்து நம்ம தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸு. இவரெல்லாம் அந்த காலத்தில் நம்ம தாத்தா வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். 2 பேரும் இங்கே சந்திக்க முடியல, அங்கே போய் சந்திச்சுக்கிட்டாங்க. அதனால் இவர் தான் உதவியாக இருந்தார் நம்ம தாத்தாக்குன்னு. பாண்டே ஃபோட்டோ இப்படி பார்த்த மாதிரி போட்டு ஒரு தம்ப்நெயிலில் போட்டு அங்கே பிரிண்ட்டு போட்டு வச்சு இப்படி தான் வைக்கணும் பூஜா. இதில் போய் வேறு இதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே தகரப்பெட்டி இது யாருன்னு அண்ணாமலைன்னு ஒரு தலைவர், பெரிய தலைவர் இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் தான் தாத்தாவுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்தது. இதெல்லாமே அவங்க தாத்தா வாங்கிட்டு வந்தா அப்படின்னு. என்ன பண்ணுறது, கொண்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இன்னும் இதெல்லாம் அதிசய பொருள்லாம் கொண்டு பீகாரில் வச்சுருப்பாங்க. யார்? ரவி வீட்டில் கலை பொருட்கள் மாதிரி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் இந்த பழங்காலத்து நகைகளை விற்கிறாங்கன்னு எடுத்து பழங்காலத்து பெட்டியெல்லாம் வைப்பாங்க. அண்ணாமலை கொடுத்த பெட்டி அன்னைக்கு வேல்யூ ஆகும். இப்போ இன்றைக்கி அதை ட்ரங்கு பெட்டி செய்கிறதுக்கே ஒரு 4000 ரூபாய்க்கு செஞ்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு 40,000-50,000 வரைக்கும் போகும். இப்போ அது மோடி பிஜேபி ஆட்சி மாதிரிலாம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இருந்ததுன்னா டாலர் வேல்யூ 250 ரூபாயில் இருக்கும். இது விலையே போக இடைக்கு தான் எடுப்பேன். கிலோ 40 ரூபாய்க்கு வேணால் எடுக்கணும், அதுதான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. இப்போ இது மொத்தமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா டாக்டர் தமிழிசை இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், நேரில் போயிருக்கலாம். பட் அவங்க ஸ்டேட்லேயே இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு. இல்லை, தமிழிசை அந்தமான் அது அவ்வளோதான். தமிழிசை கதை முடிஞ்சிங்க, அவ்வளோதாங்க. கொஞ்சம் நாளைக்கு அந்தமான் தான். அந்தமான் சிறைச்சாலை சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் தாமரை, அங்கே தமிழர்கள் இருக்காங்க, கடை பெட்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க, இரும்பு வியாபாரம் பார்க்குறாங்க. அங்கே போய் தாமரை மலர்ந்தே திருன்னு கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதான். இங்கே இருந்த உமானந்தன்லாம் சென்னையில் இருந்து தான் குஷ்பு கூட போயிருக்கலாம். ஆட்டுப்பட்டியில் போய் படுக்கிறதுக்கு அதெல்லாம் லூஸா. பிராமணன் யாருமே போக மாட்டாங்க, பிராமணர்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. உமானந்தெல்லாம் சென்னையாக டி நகராக இருக்கணும், ஏசி ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கணும், அப்படியே குளிர் காலமாக இருக்கணும். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேலே யாருமே வெளியே வர மாட்டாங்க. மார்கழி மாதங்கிறதுனால வருவாங்க. இப்போ ஏன்னா குளிராக இருக்கும், பிரச்சனை இல்லை. ரோட்டில் போய் நின்னாலும் மீட்டிங் பேசினாலும் பிரச்சனை இல்லை. வெயில் பிப்ரவரிக்கு மேலே மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க. அவர் இந்த மாதிரி போராட்டத்தில் அவங்க நான் லூஸாக வந்து இதிலெல்லாம் கலந்து. கிட்டத்தட்ட இந்த அர்ஜுன் சம்பத் போராட்டம் நடத்தி கஸ்தூரி கைதான அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. யாரும் இங்கே காணாம். மதுவந்தி அவங்கெல்லாம். மதுவந்தியில் இங்கே மதுரைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா வந்து இந்த நேற்று பாருங்கள், நேற்று ஒரு வெஜிடேரியன் ஒருத்தனுக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பெங்களூரில். ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் வணக்கம் சார், நேற்று வந்து நீங்கள் சாப்பிட்ட சிக்கன் 65 எப்படி இருந்தது, கொஞ்சம் எனக்கு ரேட்டிங் போடுங்கன்னு இருக்கான். சிக்கன் 65 நான் எங்கேயா சாப்பிட்டேன், நான் சில்லி கோபி தானே சார். இல்லை சார், நீங்கள் சிக்கன் 65 தான் சார் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க, எங்கள் செஃப் புதுசாக நாங்கள் சேர்த்துருக்கோம், அவருக்கு வேல்யூபுளாக இருக்கும். 5 பாயிண்ட்னா வெரி குட்னு அர்த்தம், 1 பாயிண்ட்னா லோன்னு அர்த்தம்னு. நான் சிக்கனே சாப்பிடல, நான் சைவன்றேன், நீ சிக்கன் சாப்பிட்டேன். இல்லை சார், நீங்கள் நேற்று சிக்கன் தான் சார் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் டேபிளில் நான் தான் சார் சர்வ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சார் உங்கள் நம்பர் அதில் தான், நீங்கள் ஆர்டர் பண்ணதே சிக்கன் தான் சார், உங்கள் நம்பர் தான். அப்போ வந்து சில்லி கோபின்னு சிக்கனை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் ஆர்டர் பண்ணதே சிக்கன் தான் சொல்லி 2 பேருக்கு ஃபோனும் இல்லை, சண்டை போட்டு. அதுதான் வைரலாக இருக்குது இன்றைக்கி பெங்களூரில். போட்டு மாற்றி போட்டு, அப்போ நீ சிக்கன் கொடுத்தியா பாஸ்டர்ட் அப்படி இப்படின்னு போயிடா. யார் தின்னவன்? நான் ஃபுல் வெஜிடேரியன், என் வாழ்நாளில் வெஜிடேரியன், நான் நான்வெஜ்ஜை தொட்டதே இல்லை, நீ எனக்கு சிக்கன் 65 கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் ஆர்டர் பண்ணது இந்த நம்பருக்கு. அப்போ நீ அதாவது என்னென்னா ஆர்டர், அப்போ நான் ஆர்டர் பண்ணது சில்லி கோபி, நீ கொடுத்தது சில்லி சிக்கன் அப்படின்னா, அப்போ என்னையை வந்து சாப்பிட வச்சுருக்கியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன், அவனை என்ன பண்ணுறேன் பாரு, பேப்பரில் போடுறேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு. அவன் திருப்பி அந்த வடக்கன் திருப்பி சொல்கிறேன், சாரி சார், இப்போ நான் வந்து உங்களை எதுக்கு கால் பண்ணுறேன்னா, உங்கள் நம்பர் போட்டு உங்கள் ஆர்டர் உங்கள் டேபிளில் சப்ளை பண்ணது நான் தான் சார், தயவுசெய்து ரேட்டிங் பண்ணுங்கன்னு திருப்பி அவனை போட்டு
டார்ச்சர் பண்ணி 2 பேரும் சண்டையாகி இவன் மயங்கி விடுங்க யார் அந்த வெஜிடேரியன் பார்ட்டி. சரி அப்போ நம்ம தின்னது சிக்கனா, நீ அந்த ஹோட்டலுக்கே ஹோட்டலுக்கு போனால் என்ன போகலன்னா ரேட்டிங் போட வச்சான்றான் திருப்பி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்தூரி மதுவந்தியெல்லாம் நீங்கள் என்ன ரேட்டிங் போடுறதுக்கா வரவே மாட்டாங்க வெளியில். ஆட்டு தொட்டிக்கெலாம் வருவாங்களா? அவங்களுக்கு தெரியும் போராட்டம்னு போனாலே உள்ளே பிடிச்சி போட்டு சும்மா ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தில் பேசியே கஸ்தூரியை ஓட ஓட விரட்டி கடைசியில் பிடிச்சி உள்ளே போட்டு ஜெயிலில் சிறைப்பறவை ஆக்கி ஜெயில்னா என்னன்னு கற்றுக் கொடுத்ததோட கஸ்தூரி ஆளையே காணோம். அந்த அதாவது எப்படின்னா அந்த பிரம்மையிலேருந்து என்ன மீளலை. இனி வந்து இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, லாரியில் ஏற்றியிருந்தா என்ன ஆகிருக்கு, மதுவந்திலாம் வாந்தி எடுத்துருக்கு, மதுவாந்தி எடுத்து பயங்கர கொடூரமாக இருக்கும். அதனால் அதை போகாது, முதல்ல போகாது. போனாலும் டொக்கா போலீஸ் தூக்கி தனியாக ஒரு 50 ஆடை அடைச்சி அதுக்குள்ளே இதை மட்டும் கொண்டு அடைச்சி கூட்டத்தொடரில் அடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க இந்த பவித்ரன் மாதிரி. ஸோ அதெல்லாம் நடக்காது. அந்த பிராமண கூட்டம்லாம் போக மாட்டாங்க போராட்டத்துக்கு. பாப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு நன்றி சார்.